வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை திருச்செங்கோடு சிறப்பு கருத்தரங்கிற்கு என்னை பேச்சாளராக வாய்ப்பு கொடுத்த திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும், சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், சிம்மம் சிவபெருமாள் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கௌரவ தலைவராக வர இருக்கும் பண்டித் திரு விஜய் ஐயா அவர்களுக்கும், பிரசன்ன ஜோதிடர் அவினாசி பி ஜோதிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு பேச்சாளராக வளர்க்கும் செந்தியூரன் ஜோதிட அறக்கட்டளை டாக்டர் எஸ் பிரகாஷ், பரிகார தென்றல் ரத்னகுமார் ஐயா அவர்களையும், நமச்சிவாயம் கொடுமுடி அவர்களையும், திரு வேந்தன் டிவி புகழ் பழனிசாமி அவர்களையும், உயர் திரு ராமஜெயம் ராமநாதன் சேலம் அவர்களையும், திருமதி எம்டி கனகாம்பாள் காளிப்பட்டி அவர்களுக்கும், திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அவர்களுக்கும், திருமதி குரு கனிமொழி ஈரோடு அவர்களுக்கும், திருமதி கீதா சுபஸ்ரீ அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கருத்தினை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்று எனக்கு கொடுத்த டாபிக் லக்கணங்களின் குணப்பாவங்கள். இப்போ மொத்தம் 12 லக்கணங்கள் இருக்குது. இப்போ லக்கணங்களோட குணப்பாவகம் இதை தெரிஞ்சாவே நாம் ஒரு 75% நாம் அவர்களுக்கு பலன் சொல்லிடலாம். மீதி இருக்கிற அந்த நட்சத்திர பலன்கள், கிரகங்கள் நின்ற இடங்கள், அது வாங்கிய சாரங்கள், நடக்கக்கூடிய திசாபுத்தி, இதை வைத்து மீதி பலன்களும் சொல்லிவிடலாம். ஓகே. முதல் பலனாக மேஷ லக்கணம். மேஷம் செவ்வாயோட ஆட்சி வீடு, மூல திரிகோணம். செவ்வாய் சகோதரக்காரகன். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தளராத உறுதியும் போராடும் சக்தி கொண்டவர்கள். வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதில் பார்க்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். தான் கௌரவத்தை எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் செய்வது தான் சரி, தான் செய்வது தான் ஓகே. தான் கௌரவத்தை எப்பவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தலை வணங்கி போக மாட்டாங்க. தான் செய்வது தான் சரி, சொல்றதான் சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு லக்னாதிபதி. 1க்கு 8க்கும் அவரே காரகமாக வராரு. ஈஸியா 8க்கும் அவர் காரணமா வரக்காட்டி அவருக்கு ஈஸியா ஒரு கெட்ட பேருங்கிறது கிடைச்சிரும். ஜாதகர் அதிகமா கோவப்படுவாரு, சூடான வார்த்தையும் யூஸ் பண்ணுவாரு. லக்னாதிபதி 4ல் நீச்சமானா தாய்க்கு கஷ்டம், தாயார் வர்க்கத்தினோட சண்டை, பூமி வாகனம் போன்ற வகையில நஷ்டம், உயர்கல்வியில தடை, இந்த மாதிரி கொடுக்கும். சுக்கிர திசையில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 2 ஏழுக்கும் அவர் அதிபதியா வராரு. தன சப்தமாதிபதி, மாரகாதிபதி, அதனால கண்டத்தை கொடுக்கும். புதன் 3, 6 கூடியவர், இவரும் பாவியாவே கருதப்படுகிறார். குரு 9 கூடியவரா வராரு. கூட 5ஆம் அதிபதியான சூரியன் கூட சேரும்போது எங்க கூடி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஜாதகர் வீழ்ச்சி பெற வைக்காது. புதன் சுக்கிரன் சனி திசாபுத்தி அந்தர காலங்கள்ல கொஞ்சம் தொல்லையா இருக்கும். ஏன்னா 2, 7, 8, 12 சம்மந்தம் வரங்காட்டி நோய், சத்துரு தொலைகள், வம்பு வழக்குகள் போன்றவை ஏற்படும். திடீர் இழப்பு வரும், தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேசத்துல சூரியன் உச்சம், நெருப்பு வீடு. அதே வீட்டுல செவ்வாய் ஆட்சியும் பெறாரு. 2 நெருப்பு கிரகங்கள் சேரும் போது ஜாதகர் ரொம்ப கோவப்படுறாரு, கோவப்படுறாரு, சூடா பேசுறாரு, எரிஞ்சு கொள்கிறாருன்னா 2 நெருப்பு கிரகங்களும் சேர்றாங்க. அதனாலதான் ஜாதகர் எப்பயுமே ஒரு அதிகாரத்தை ஒண்ணு தொழில செலுத்துவாரு, இல்லைன்னா குடும்பத்துல செலுத்துவாரு. இதே பெண் ஜாதகமா இருந்தா தாரதோஷத்தை ஏற்படுத்தி விட்டு பிரிவினையை கொடுக்கும். 4ஆம் இடம் சூரியன் இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் நல்ல சம்பாத்தியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். 8ஆம் இடம் விருச்சிகமா வராரு. செவ்வாய் தான் வீடு. சூரியனின் தந்தை காரகத்துவம் பாதிக்கப்படும். எந்த கிரகம் 8ஆம் இடத்தை அடைகிறதோ அந்த ஜாதகருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும், பிரயோஜனம் இல்லாத தன்மையை தான் கொடுக்கும். குரு 9, 12க்கு வராரு.
பாக்கியாதிபதி லக்னத்தில் ஜாதகரை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பாக்கிய விருத்தி சிறப்பாக இருக்கும். நாளில் குரு உச்சமாகும் போது எந்த லக்னத்திற்கும் நாலுல குரு வந்தா ஆகாது. கிரகங்கள் சேர்ந்திருந்தா மட்டும்தான் யோகம். உச்சமா இருக்குதுன்னு அந்த இடத்துல வந்து நம்ம நல பலன்கள் எடுத்துக்க முடியாது. ஆனா தொழில் வழி சிறப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி 10-11க்கு சனி காரகத்துவமா வராரு. 11 பாதகம் மாரகம். 10ல் இருக்கும்போது ஜீவனஸ்தானமாக செயல்படுவாரு. 11ல் நின்று தன் எங்களது மூத்த முன்னோடியான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா, எங்களுக்கு எதையும் சிறப்பாக இப்படிதான் வழி நடத்த வேண்டும் என்று வழிகாட்டிய எங்களது ஐயா இளம்பிள்ளையைச் சேர்ந்த ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களை அவைத்தலைவராக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அதே மாதிரிங்க மேச லக்னம் அந்த 4ல் சனி பகைய தாயார் வீடு வாகனம் போன்ற வகையில பாதிப்பை கொடுக்கும். கடன் தொல்லையை கொடுக்கும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். அதாவது யாராவது ஆதரவுல வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா அவங்களையே தூட்டுறது, அவங்களையே ஏதோ அவங்க மேல வீணா விரோதம் ஏற்படுத்தி கொள்வாங்க. தொழிலில் ரகசியங்களையும் எதிர்காலையும் திட்டங்களையும் இந்த லக்கணக்காரங்க வெளிப்படுத்துறது அவ்வளவு சிறப்பில்லை. பொதுவாக கொடுக்கல் வாங்கல்ல எவரிடமும் ஜாக்கிரதையா வைத்துக் கொள்ளணும். கடன் வாங்கி கடன் கொடுக்க கூடாதுங்கய்யா. அதனால அவங்களுக்கு வீணான கஷ்டங்கள் தான் வரும். கடன் வாங்கி கடன் கொடுத்தா அவங்கனால அவங்க கையில் இருக்கிற காசு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. கடனை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதனால ஒரு சங்கடங்களை அவங்க சந்திச்சே தான் ஆகணும். இது மேச லக்கணத்தோட குணாதிசயங்கள். ரிஷப லக்கணம். ரிஷபம் அப்படின்னாக்கா கால புருஷனோட 2வது வீடு. இந்த இடத்துல வந்து காளை மாடு சின்னமாக வருகிறது. காளை மாடு எப்படி பொதிகளை சுமக்கிறதோ அதே மாதிரி ரிஷப லக்கணக்காரங்க குடும்ப சுமைகளையே சுமப்பவருக்கு பிறந்தவர்கள். குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா ரோகிணிங்கிற அந்த சந்திரன் உச்சமாகிறாரு, சுக்கிரன் ஆட்சி வாங்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு விஷயம் உணவு சார்ந்த விஷயங்கள் பிடிக்குது, இல்லை ஒரு டீ காஃபி பிடிக்குது அப்படின்னாக்கா அது எங்கே நல்லா டேஸ்டாக கிடைக்குதோ அந்த இடம் தேடி சென்று அந்த உணவாக இருந்தாலும் டீ காஃபியாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள். இது ரிஷப லக்கணத்தோட இது நான் நேர்லேயே இருந்து பார்த்துருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து வீடு ஒரு இடத்துல இருக்குதுன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் காஃபி நல்லா இருக்குங்க சார், வாங்க சார் போய் காஃபி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னா அந்த கடையில் காஃபி ரொம்ப ஃபேமஸுங்க, இந்த கடையில் டிஃபன் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா ருசித்து சாப்பிடக்கூடியவங்க, ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை கொடுத்தா அவங்க ஜெட் வேகத்தில் செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா ஸ்பீடு அதிகம். எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க வந்து சோர்வடைகிறதில்ல. எந்த வேலையும் கொடுத்தாலும் முகமும் சொல்லிக்க மாட்டாங்க. நல்லா ஸ்பீடாக வேலையை செஞ்சு முடிப்பாங்க. தொழிலில் அதிகப்படியான சாதனையை செஞ்சு காட்டுவாங்க. அதே மாதிரி வேலையும் ஸ்பீடாக செஞ்சு முடிப்பாங்க. இந்த லக்னத்துல பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு சுகம் தராது, திருப்தி தராது. அதாவது வந்து ஒரு தீய கிரகங்கள் இருந்துட்டாங்கன்னா முகத்துல ஒரு தழும்பு, சனி இந்த மாதிரி உஷ்ண கிரகங்கள் இருந்தாலும் மூஞ்சில ஒரு தழும்பு, அம்மா போட்ட தழும்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் இருந்தா நல்லா முகம் வசீகரமா இருக்கும். அதே மாதிரி குடியிருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலைநயமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. இப்போ சிம்பிளாக இருந்தாலும் வீடு வந்து ஒரு சஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டணுங்கிற ஆசையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும்.
எல்லாத்துலேயும் ஒரு கலை நயங்கிற ஆசைங்கிறது இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியா வராரு. 6ஆம் அதிபதியா வராரு. லக்னத்துல சந்திரன் சம்மந்தப்படுறாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு. அதனால பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா பெண்களால் ஒரு வம்பு வழக்கு, ஏதோ ஒரு அவமானப்பட வேண்டியதா இருக்கும். இவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு பெண் அதிகாரியா இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். இத நான் நெறைய பேர் ஜாதகத்த ஆய்வு பண்ணும்போது, ஒரு ப்ரொபோசல் ஜாதகம் பார்க்கும்போது, அவர் ரிஷப லக்னம், 6ஆம் இடத்துல சந்திரன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெட் வந்து ஒரு லேடி தான். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்குது. பெண்கள் மூலியமாக அவளுக்கு ஏதோ ஒரு இது சங்கடமான விஷயங்கள சந்திக்கிறாரு. அதிகாரம் பண்ற இடத்துல அவர் இருந்தாலும், அவர் அதிகாரம் பண்ற இடத்துல ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. ஆதலால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். லக்னாதிபதி 12க்கு போயிட்டா, அ எப்பயுமே எதிர்ப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். 7ஆம் பார்வையா 6ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்போ அங்கேயும் பார்த்தாலும் நம்மளுக்கு எதிர்ப்பு தான் வரும் பெண்கள் மூலியமா. 8ல லக்னாதிபதி மறையறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்ல. தனுசு வீடுங்கிறங்கனாட்டி போராட்டமா தான் இருக்கும். அதே மாரி 2ஆம் இடம் கம்யூனிகேஷனா வரங்காட்டி, கம்யூனிகேஷன்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது இருக்கிறப்ப அவங்க பேசவே மாட்டாங்க. ஆள் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர பத்தி பேச மாட்டாங்க. அவங்கள போக விட்டுட்டு அவங்கள பத்தி பேசுறது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருது. இது ரிஷப லக்னக்காரங்கள நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். நெறைய விஷயங்கள்ல இது ஒத்துப்போகுது. அதனால வந்து அவங்க ஆள் இருக்கிறதப்ப விட்டுட்டு, போக விட்டுறதுக்கு அப்புறம் பேசுவாங்க. இது வந்து ரிஷப லக்னக்காரங்களோட குணாதிசயங்கள். இதே மிதுன லக்னம். மிதுனம் அப்படின்னாக்க காலபுருஷனுக்கு 3வது வீடு. புதன் ஆட்சி பெற வீடு. அப்போ ஒரு புதன்கிறது நகைச்சுவை. இந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ட் வேலை செய்யுமா அப்படின்னாக்கா, பெரிய லெவல்ல இந்த இடத்துல இன்டெலிஜென்ட் வேலை செய்யாது. ஏன்னா புதன்கிறது இரட்டைத்தன்மை. நல்லது, கெட்டது 2மே அதிலேயே கலந்திருக்குது. அது நம்ம காற்று, பிரித்திவியோங்கிற 2 பேர் சம்மந்தப்படுறங்காட்டி, இந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ட்ங்கிறத விட அவங்க வந்து இன்டெலிஜென்ட் வேலை செய்யாது. இரட்டைத்தன்மை இருக்கும். இந்த லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியா குரு வராரு. அப்போ திருமண வாழ்க்கையில குரு எங்காவது ஆட்சி உச்சம் பெற்றாவோ, குரு தனித்த நிலையில பலம் பெற்றாவோ, அவங்களுக்கு இரு தாரங்களையும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவினைங்கிறது மிதுன லக்னக்காரங்களுக்கு நான் கண்கூடா பார்த்தது. ஒரு இன்பம் கிடைக்குதுன்னா, அது எவ்வளவு வேணாலும் பொறுத்து போவாங்க. லக்னாதிபதியே 4ஆம் அதிபதியா வராரு புதன். அப்போ 4ஆம் இடங்கிறது வந்து சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த சொகுசுக்காக கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவாங்க. எங்காவது வெளியிடங்களுக்கு போகணும், சுற்றுலா தலங்களுக்கு போனோம் அப்படின்னாக்கனாலும் கடன் வாங்கிட்டு போயிருவாங்க. மிதுன லக்னக்காரங்களுக்கு மேக்சிமம் வந்து தகப்பனார் வழியில வந்து ஒரு மனசங்கடங்கள் ஏற்படுத்த தான் செய்யுது. அவங்க என்னதான் வளர்ச்சிக்கு காரகமா இருந்தாலும், ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவ பத்தி புலம்பாத ஆளே மிதுன லக்னக்காரங்கள்ல இல்ல. இது மிதுன லக்னக்காரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு. அடுத்ததாக சிம்மம். சிம்மம் அப்படின்னாவே கர்ஜனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிங்கம்னா கர்ஜனை, சிங்கம். அப்ப ஆள் நல்லா கம்பீரமா இருப்பாரு. நல்லா கால் மேல கால் போட்டு தான் உட்காருவாரு. சிம்ம லக்னம்னாவே பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். கால் மேல கால் போட்டு தான் உட்காருவாங்க. ஒரு அதிகார தோரணை. அதே மாரி இங்க சூரியன் சம்மந்தப்படுறங்காட்டி, இவங்க அதிகமா மேக்ஸிமம் அரசாங்கம் சம்மந்தப்படுறது, இல்ல கட்ட பஞ்சாயத்துக்கு போறது, இந்த மாரி பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுல, ஒரு ஒரு கூட போய் அதுக்கு தலைமை தாங்குறதுல, இதெல்லாம் சிம்ம லக்னக்காரங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்ல இடத்துல இருந்துட்டா இந்த ஜாதகர் எப்படியும் உயர்ந்துருவாங்க. ஏன்னா ஒளி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். 8ஆம் இடத்துல மறையிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை.
குடும்பம், பாசம் இவங்களெல்லாம் வந்து ஒரு அளவு கடந்த பாசம் வைக்கிறது சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம லக்னக்காரங்க. இப்போ அவங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா தாங்க மாட்டாங்க. தனக்கு வந்தா கூட தாங்கிக்கிறாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்தா தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்க வந்து படிக்கிறதுக்காக வெளிநாடு போலாம். ஆனா அங்கேயே இருந்து வேலை செய்யறது சிம்ம லக்னக்காரங்களுக்கு சரி வராது. நீ அடுத்ததா கடக லக்னம். கடகம் 10ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி உச்சம். அதனால் மேக்சிமம் அரசாங்க தொடர்பு உடையவர்கள் கடக லக்னத்தில் இருப்பார்கள். ஊருக்கு உழைக்கிறவங்க கடக லக்னம், ராமர் கடக லக்னம். ஸோ மேக்சிமம் இந்த இடத்துல வந்து அரச கிரகங்கள் சம்மந்தப்படங்காட்டி அரசு சார்ந்த துறைகள்ல நிறைய பேர் இந்த கடக லக்னத்துல கண்டிப்பா இருப்பாங்க. சூழ்நிலைக்கேற்ப காய் நகர்த்துவாங்க. ஒரு விஷயத்த சொன்னா உடனே நடக்குமான்னு அவசரப்படுத்துவாங்க. அதுல ஈகோ பார்க்குறவங்க நிறைய இருக்காங்க. பாத்தீங்கன்னா கடகலக்கணக்காரங்க நிறைய ஈகோ பார்ப்பாங்க. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். தனக்கு மிஞ்சி யாரு இல்லைன்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி வந்துங்க இவங்களுக்கு 3ஆம் இடம் சூரியனா வரங்காட்டி ஒரு முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்செட் ஆகி போயிடுவாங்க. அடுத்த தடவை முயற்சி பண்ணிக்கலாங்கிறது நினைக்க மாட்டாங்க. ஒரே முயற்சியில சக்சஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகலக்கணக்காரங்க. அதே மாதிரி 4-11க்கு அதிபதியா சுக்கிரன் வரங்காட்டி அம்மா அலங்கார பிரியர். அதாவது தனக்கு ஒருத்தரால லாபம் கிடைக்குதுன்னா அவங்கள விட மாட்டாங்க. ஒருத்தர் லாபங்கிறது 11. அப்போ தனக்கு ஒருத்தர் மூலியமா லாபம் கிடைக்குது அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி லக்னத்திலேயே ஆட்சி சந்திரன் ஆட்சி பெற்றுட்டா அப்படின்னாக்கா சாப்பாட்டுக்கு நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ருசியான சாப்பாடு, நல்ல சூடான சாப்பாடா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி சிம்மம் எதையும் மனசுல வச்சுக்காது. வெளிப்படையா இருப்பாங்க. எதா இருந்தாலும் கொட்டிடுவாங்க. மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. தனக்கு தேவையாது கிடைச்சிருச்சுன்னா இன்னொருத்தவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எப்படி சிங்கம் தனக்கு தேவையான உணவுகள்லாம் கிடைச்சிருச்சுன்னா இன்னொரு விலங்கை போய் டிஸ்டர்ப் பண்ணாது. இது சிங்கத்தோட குணம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்களும் தனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் அதே மிருகம் மாதிரி தான் போராடுவாங்க. ஆனா கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா விட்டுருவாங்க. தனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அதை விட்டுருவாங்க. ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் போராடுறது ஒரு இதா வச்சிருப்பாங்க. என்னைக்குமே தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ப்ரெஸ்டீஜ், சிம்மம்னா ப்ரெஸ்டீஜ் அண்ட் பிராண்டட், எல்லாத்துலயும் பிராண்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. சூரியன் குரு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு அந்த கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்துல கொஞ்சம் சுவாசம் சார்ந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சந்திரன் 12ல விரையாதிபதியா வராரு. அதனால வந்து இதே லக்னத்துக்கு அந்த விரையாதிபதி வந்துட்டாருன்னா சர்வாதிகார போக்கு. ஏற்கனவே சூரியங்கிறது ஸ்பீடு, சந்திரனும் வேற சேர்ந்துருச்சுன்னா சர்வாதிகார போக்கு அதிகமா இருக்கும். எதையும் திட்டம் போட்டு காரியத்தை சாதிச்சிருவாங்க. இதே 3ல சந்திரன் இருந்தா அடிக்கடி மருத்துவ செலவு, மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். குரு 5-8க்கு அதிபதியா வராது. சரிபாதி நன்மை தீமைங்கிறது கலந்தேதான் இருக்கும். அடுத்தது கன்னி லக்னம். இது மூலத்திரிகோண வீடுவா வருது. அதே புதனே தான் இவங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு ஆட்சி பெற்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா எந்த லக்னத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு கன்னிக்கு இருக்குன்னா கன்னிலேயே லக்னாதிபதி உச்சமாகிறாரு. ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அந்த மூலத்திரிகோணம் வரங்காட்டி இவங்களுக்கு அதுல இன்டெலிஜென்ட்டுக்கு நம்ம மிதுனம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து நல்ல புத்திசாலி. தனக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் நல்லா கத்துக்குவாங்க. இதுக்கு படிப்பும் நல்லா வரும். அதை விட அவங்களுக்கு இன்டெலிஜென்ட் பேசிக்காவே இயற்கையாவே அவங்களுக்கு இருக்குது. ஒரு புத்திசாலித்தனம், ஈஸியா ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் பண்றது, மைண்டு கால்குலேஷனா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆடிட்டிங் சொல்லக்கூடிய கணக்கு, அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ஜோதிடம், இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாவே வரும். கன்னி லக்னக்காரங்க படிப்புலைனாலும் சின்ன வேலையில போய் சேர்ந்தாலும் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வரக்கூடிய வேகமான வளர்ச்சி இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு இருக்குது.
4 விஷயம் பேசுனாங்கன்னா அதுல வந்து நகைச்சுவையா பேசுவாங்க. நகைச்சுவை உணர்வும் ஹியூமர் சென்ஸும் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கு. 2ஆம் அதிபதி சுக்கிரனா வரங்காட்டி இனிக்க இனிக்க பேசி தன் காரியங்களை சாதித்துக் கொள்வார். அதே மாதிரி இங்க லக்னத்திலேயே சுக்கிரன் நீச்சமாகிறாரு. அதனால வந்து ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா இருக்கணும். இந்த கன்னி லக்னத்துல சுக்கிரன் நீச்சமாகி போயிட்டா சபல குணங்கள் அதிகமா இருக்கும். இதனால பேர் கெடும். அதனால வந்து கன்னி இலக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து ஒரு கெட்ட பெயரை ஈஸியா வாங்கி கொடுத்துட்றாரு. அதிகமா இருட்டுல வந்து கண் விழிச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா அது கன்னி இலக்கணம். ஏன்னா கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கம்யூனிகேஷன், ஐடி தொடர்பும் நல்லா வரும். இந்த கன்னி இலக்கணக்காரங்களுக்கு வந்து ஐடி தொடர்பு நல்லா வரும். உம் ஒருத்தவங்களுக்கு முன்னேறதுக்கு நல்ல காரணமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கள பகைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்கு கொடுக்கவும் மாட்டோம். முன்னேற்றத்தை கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள பகைச்சுக்கவும் தெரியும். அதனால வந்து கன்னி இலக்கணக்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பிக்குதுன்னா எண்டும் கரெக்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. கன்னி இலக்கணக்காரங்களுக்கு எப்போ கெட்ட பேர் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் லக்னத்திலேயே நீச்சமாகறங்காட்டி இது கன்னி இலக்கணத்தோட குணாதிசயங்கள். அடுத்ததா துலாம் லக்னம், காலபுருஷனுக்கு 7வது வீடு. இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சம், சுக்கிரன் ஆட்சி. அப்போ மற்றவங்கள துலாம்னாவே எடை போட தெரிஞ்சவங்க. தராசு. அப்போ தராசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா 2 பக்கமே நிக்காது. ஏதோ ஒரு சைடு நிக்கும், ஒரு சைடு கவுந்துரும். அப்ப என்னன்னா இவங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலயும் ஸ்டெடியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க. நான் நிறைய துலா லக்னக்காரங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னக்காரர்கள் ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி பச்சை மாதிரி மாறிக்குவாங்க. நீங்க இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கே ஷாக்கா இருக்கும். துலாம் லக்னக்காரங்க உங்களுக்கு பார்க்க வராங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கே வந்து நல்லா அவங்களே மீதி இருக்கிறதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. அப்போ சொந்த விஷயத்துல வந்து உறுதியா இருக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதுல வந்து சாமர்த்தியமா பேசி ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சிருவாங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி. அதே மாதிரி 4-5க்கு சனி அதிபதியா வராரு. ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணாதிபதி வரங்காட்டி இவங்களுக்கு வந்து குலதெய்வம்க்கு நல்லா செய்வாங்க. அதே மாதிரி வீடு 4ஆம் இடங்கிறது வீடு. அப்போ வீடு சிம்பிளா இருந்தாலும் சின்ன இடமா இருந்தாலும் அதை நல்லா அவங்களுக்கு தகுந்த ஒரு ஸ்டைல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுறது. 8ஆம் இடத்துல நீச்சத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. வீண் விவகாரங்களை தான் கொண்டு வந்து விடும். அதே மாதிரி இவங்க வந்து தனக்காகவும் மட்டுமில்ல பிறருக்காகவும் வாழக்கூடியவங்க துலாம் லக்னக்காரர்கள். துலாம் லக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சனி உச்சமாகிறாரு. இவங்களுக்கு வந்து நான் பார்த்த வரைக்குங்க சாதாரண ஒரு லெக்சரராக சேர்ந்து இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸராக ஆகிட்டாங்க, ஒரு ஹெச்ஓடி ஆகிட்டாங்கனாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் ஏன் தொழில் செய்யக்கூடாது? ஏன்னா அந்த இடத்துல சனி உச்சமாகிறாரு. நாம் ஏன் தொழில் செய்யக்கூடாது? தொழில் செய்யணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். நம்மளை கேட்பாங்க, நான் தொழில் செய்யலான்ட்டு தான் இருக்கேங்க, நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்க்கு வந்தாலும் எனக்கு வந்து தொழில் செய்யணுங்கிறது தான் ஆசை, அதில் தான் வளர்ச்சி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து துலாம் லக்னக்கான குணநலன்கள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னா யாருக்காகவும் தன் கொள்கைகளை எப்பயுமே மாத்திக்கவே மாட்டாங்க. நல்லா பழகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா சடால்னு கை விட்டுருவாங்க. அதாவது ஈஸியா ஒரு நபர்களை கை கழுவி விடக்கூடிய ஆள்களை விருச்சிக லக்னக்காரங்க. ஒருத்தர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் யோசனையே பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சந்திரன் நீச்சமாகறங்காட்டி இவங்களுக்கு அந்த உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது அதிகமா இருக்கும். கோபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு எதிரியை போய் நீங்க வெளியில தேடவே வேண்டாம். இவங்களுக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியா வரங்காட்டி இவங்களுக்கு வந்து இவங்களே தான் எதிரி. இவங்களுக்கு கோயில் பரிகாரம்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. இவங்களுக்கு எப்படின்னா நிறைய கோபத்துல நிறைய விட்டு கொடுக்காதங்காட்டி இவங்க வாழ்க்கையில நிறைய இழந்திருப்பாங்க. இந்த விருச்சிக லக்னக்கு பாருங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில விட்டு கொடுக்காதங்காட்டி நிறைய இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்குவம் ஏற்படும். நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் ஏற்பட்டு அவங்களாம் மனம் மாறினா மட்டும்தான் உண்டு. அதர்வைஸ் விருச்சிக லக்னக்காரங்க வந்து அவங்க ஒரு
ஸோ அதாவது ஒரு ஃபோர்ஸ் செவ்வாய் அந்த இடத்துல வந்து இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸுக்கு தான் வந்து அதிக காரணத்துவம் கொடுப்பாங்க. சூரியன், சந்திரன், ஒளி கிரகம் வந்து தர்ம கர்மாதிபதியா வரங்காட்டி, இவங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் நல்லா இருந்துருச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு, ஸ்தாபனம் ஆரம்பிச்சு, நல்ல ஒரு நிலையில இருக்கிறவங்க இந்த விருச்சிக லக்னக்காரங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக தனுர் லக்னம். தனுர் அப்படின்னாவே குரு பகவானோட வீடு. சிம்பிள் வந்து வில்லு. அப்ப வில்லு இழுத்தா எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்துல பிறந்தவங்க வந்து தான் இலக்குன்னு ஒண்ணு நிர்ணயம் பண்ணி அதுக்காக போராடிட்டே இருப்பாங்க. அந்த இலக்கு அடையிற வரைக்கும் தனுர் லக்னக்காரங்க வந்து அந்த இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும்னு போராடக்கூடியவர்கள் இந்த தனுர் லக்னக்காரர்கள். தன்னை தேடி வந்தவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல உதவவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் அதிபதி சனி வரங்காட்டி இவங்க வந்து பொய் பேசுவாங்க, திக்கி திக்கி பேசுவாங்கங்கிறதெல்லாம் இந்த தனுர் லக்னக்காரங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் அதிபதி தனக்காரகன் சனி. ஸோ அவங்களுக்கு வந்து தனத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவான் கையில் இருக்குது. அதனால சனி பகவான் இவங்களுக்கு 2ல் இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி இவங்களோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா கோவப்படுறதுல வந்து தந்தையாரோட நல்லா இணக்கம் இருக்காது. இப்போ தந்தையாரோட சண்டை போட்டாங்க ஒரு வீட்டில் அப்படின்னாக்கா, கடைசி வரைக்கும் பேசிக்கவே மாட்டாங்க. அப்பாவும் மகனும் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த தனுர் லக்னங்கள பக்கத்திலேயே இருந்திருக்காங்க. ஒரு தகப்பனார் வழி உறவுங்கிறது அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதே மாதிரி அம்மா மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா, உசுர விடுறதுக்கும் தயங்க மாட்டாங்க இந்த தனுர் லக்னக்காரங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நல்ல ஈடுபாடு இருக்கும். குரு லக்னத்துல இருந்துட்டார் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு ஆன்மீகம், ஜோதிடத்துறை, அதே மாதிரி அறநிலை சார்ந்த துறை இதிலெல்லாம் வந்து நல்ல ஈடுபாடு செலுத்துவாங்க. கோயிலுக்கு அறப்பணித்துறையில தன்னை ஈடுபாடுபடுத்திக்கிறதுல வந்து தனுர் லக்னக்காரங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கு மட்டுமில்ல, உறவினர்கள், நண்பர்கள் கூட இருக்கிறவங்க யாரு வந்தாலும், அவங்களுக்கு இவங்க வந்து உதவின்னு கேட்டா செஞ்சுருவாங்க. ஆனா இருக்கும்போது குடுத்துரு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காது, கதவை போய் வேகமா சாத்துறீங்க, ஏதாவது பொருளை எடுத்த இடத்துல வைக்கல, கொண்டு வேகமா வச்சீங்க, தூங்குறப்ப ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா சத்தம் போடுவாரு. ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு வேகமா வைக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா வைக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆளு. அடுத்த லக்கணம் மகரம். நான் மேக்சிமம் இது வரைக்கும் ஒரு 150 ஜாதகம் 200 ஜாதகம் ஆய்வு பண்ணியிருக்கேன்னா, அதுல வந்து ஒரு மேக்சிமம் நம்பர் ஆஃப் லக்கணம் நான் பார்த்தேன்னு சொன்னா மகர லக்கணம். ஸோ எனக்கு பிடிச்ச லக்கணங்கள்ல மகரம். ஏன்னா நிறையா பேர்த்தோட ஜாதகம் இதுல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறது வந்து மகரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துல குரு நீச்சமாகறாருங்க, செவ்வாய் உச்சமாகறாரு. இந்த இடத்துல இருக்கிற சனி கொஞ்சம் ஃபோர்ஸ். ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல உச்சமா இருக்கிறாரு. அப்போ குரு நீச்சம். அப்போ குருங்கிறது தனக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு மகர லக்னக்காரங்க நல்லா தான் சம்பாதிப்பாங்க. என்னால சேர்த்து வைக்க முடியலைங்க. பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியலைங்க. எவ்வளவு காசு வந்தாலும் செலவாகி போயிடுது. என்னன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த காசை எப்படி மிச்சம் முடிச்சு வைக்கணுங்கிற ஒரு இது அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா லக்னத்திலேயே குரு நீச்சமாகறாரு. இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, சாது மாதிரி இருப்பாங்க. ஆனால் நேரம் பார்த்து பழி வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சைலண்ட் கில்லர். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது இவங்க கையில் இருக்குது. எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சிருவாங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போதான் அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வெளியே சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வெளியில் சொல்லிடுவாங்க மகர லக்னக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய ஆரம்பத்தில் இருப்பாங்க. ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னே ஒன்று இல்லாமல் போயிடும். அதே மாதிரி மகர லக்னக்காரங்களுக்கு 5ல சூரியன் கூட ராகு சேர்ந்துருச்சு, ராகு திசையா இருந்ததுன்னா புத்திர பாக்கிய தடையை கொடுத்து விடும். அதுக்கு ராகுக்கு பிரீத்தி பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு புத்திர பாக்கியம். பேசிக்காவே 5ஆம் இடத்துல பாவ கிரகம் சேர்ந்துருச்சு மகர லக்னக்காரங்களுக்கு அப்படின்னாக்கா புத்திர பாக்கியத்தை தடை செய்துவிடும். அடுத்ததான் கும்பம். கும்பத்துக்கும் லக்னாதிபதி சனி தான்.
ஆனா இவரே 12ஆம் அதிபதியா வராரு. அதனால 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம். அப்ப மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு போராட்டம், கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். ஆ வெளி இடத்துக்கு போயி நல்லா காசு சம்பாரிச்சுட்டு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கும்ப லக்கணக்காரங்க. விடாமுயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணுவாங்க. எதா இருந்தாலும் அதுல அதிகமா ஒரு எஃபோர்ட் போடுவாங்க. ஏன்னா, இவங்களுக்கு 3ஆம் இடம் வந்து செவ்வாய் வருது. அப்போ முயற்சிக்குரிய ஸ்தானம் வந்து செவ்வாயா வரங்காட்டி, அதிகமா முயற்சி பண்றதுல தளரவே அடைக்க மாட்டாங்க. அதிகமா நம்பிக்கை இருந்து, நல்லா உழைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணக்காரங்கள். உழைப்புக்கு சளைத்தவர்கள் அல்ல. பொருளாதார விஷயங்கள்ல வந்து ஸ்டேபிளா ஏற்றம்னா ஏற்றமே இருக்கும், இறக்கம்னா இறக்கமே இருக்கும்னு சொல்ல முடியாது. போத் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மாரி தாயார் மீது அதிகம் பாசம் வச்சுருவாங்க. அதே மாரி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சல்லை இவங்களுக்கு இருக்கும். கும்ப லக்கணக்காரங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நரம்பு, பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு 6ஆம் இடம் சந்திரனா வரங்காட்டி, பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனத்த குடுத்துரும். எப்படா டைம் கிடைக்கும்? எப்படா ஃப்ரீயா இருக்கலாம்? அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணக்காரங்க. தொழில்ல வந்து நல்லா நெளிவு சுழிவு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் இவங்க தொழில்ல இறங்குவாங்க. அதுக்கப்புறம் தொழில்ல ஜெயிப்பாங்க. தொழில்ல ஃபர்ஸ்ட்டு என்ன பிளஸ் மைனஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு தொழில்ல ஒரு பெரிய சக்சஸ்க்கு வருவாங்க. அதாவது இவங்களுக்கு எப்படின்னா, வருமுன் காப்போங்கிறத மறந்துட்டு, வந்த பின் காப்போங்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணங்காட்டி, நெறைய கஷ்டங்கள சந்திப்பாங்க. இது ஒரு மைனஸு. அது எப்போ அது கஷ்டம் தெரியும்னா, நம்ம யோசிக்காம செஞ்சு வர மூலியமா ஒரு கஷ்டம் வருது, ஒரு தீமை நடக்குது வருதுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கலாங்கிறது வரும். அதே மாரி மீன லக்னம். மீன லக்னக்காரங்கள் வந்து அ நீர் ராசியா வரங்காட்டி, மேக்ஸிமம் வந்து இவங்க எல்லாம் கடல் தாண்டக்கூடிய அமைப்புங்கிறது இதுல இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மீனத்துல வந்து லக்னத்திலேயே சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், குரு ஆட்சி. அப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயுள் கால பலன்கள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அது மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு ஆயுள் பலன்கிறது அதிகமா இருக்குது. கடல் தாண்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களுக்கு பெண் சார்ந்த குழந்தைகளே அதிகம் பெறுகிறார்கள். இதெல்லாம் வந்து மீன லக்னக்காரத்தோட குணாதிசயங்கள். ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.